திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும். வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும். முருகா என ஓதுவார் முன். முருகான்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க முன்னாடி முருகப்பெருமான் தோன்றுவார். அவருடைய 2 திருவடியும் நம்மளுக்கு காட்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணை மூடின்னு கும்பிட்டுட்டு இருந்தோம்னா முருகப்பெருமானுடைய காட்சி தெரிஞ்சால் என்ன தெரியும்? முதல்ல நம்ம திருவடியை தான் பார்க்கணும். எல்லாருமே திருவடி தரிசனம் கிடைச்ச பிறகு தான் பெருமானை நம்ம நிமிர்ந்து பார்க்கணும். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறவர் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். இந்த திருப்புகழில் 204வது பாடல் இருளும் ஓர் கதிரணு அப்படின்ற பாடலை சிதம்பரம் தலத்தில் பாடியிருக்காரு. சிதம்பரம் தல பெருமையை சொல்லணுமா? அப்படி ஒரு சிவபெருமானுடைய திருவருள். அந்த தலத்தில் முருகப்பெருமானுடைய திருவருளை பார்ப்போம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக இந்த பணியை செய்கிறேன். கொஞ்சம் போதுமாது இதை பார்க்கணுன்னு நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினந்தோறும் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அன்பும் ஆதரவையும் அள்ளி கொடுங்க. திருச்சிற்றம்பலம். இருளும் ஓர் கதிரணு. சிதம்பரம் தல திருப்புகழ். அருணகிரிநாதர் அருளி செய்த 204வது பாடல். தனன தானன தனன தானன தனன தானன தனதானாம். நேற்றைய பாடல் படிக்கவே முடியல, அவ்வளோ ஒரு கஷ்டம். இத்தனைக்கும் சுலபமான வார்த்தைகள் தான் படிக்க முடியல. இன்றைக்கி எப்படி கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் எந்த திருப்புகழ் கிளாஸ்லேயும் போய் படிக்கலை. முருகப்பெருமானுடைய திருவுருள் இதையெல்லாம் நாமளும் திருப்புகழை நாமளும் படிக்கணும். நம்மளை மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால இந்த பதிவை போடுறேன். அனைவரும் பாடி படித்து முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க. திருச்சிற்றம்பலம். இருளும் ஓர் கதிரணு கொணாத பொனிடமதேரி என் இரு நோயும் எரியவே மலமொழியவே சுடரிலகு மூலக ஒளி மேவி அருவி பாய இனமுத மூர உன் அருளெலாம் எனது அளவாக அருளியே சிவ மகிழவே பெற அருளியே இணை அடிதாராய். பரமதேசிகர் குருவிலாதவர் பறவை வான்மதி தவழ்வேணி பவளமேனியர் எனது தாதையர் பரமராசியர் அருள்பாலா. மறிவிநாயனை அடிமையாமென மகிழ்மை ஞானமும் அருள்வோனே. மறைக்குழாவிய புலியூர் வாழ் புறமகள் மேலாசை கொள் பெருமாளே. இப்போ இந்த பாடலுக்கான சொல் விளக்கத்தை நம்ம பார்ப்போம். இருட்டும் சூரிய ஒளியின் ஒரு கதிரும் புக முடியாத தேவலோகத்தை யான் அடைந்து. இருட்டும் சூரிய ஒளியின் ஒரு கதிரும் புக முடியாத தேவலோகத்தை யான் அடைந்து. என் நல்வினை தீவினை என்ற 2 நோய்களும் எரிந்து போகவும் ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்கள் ஒழிந்திடவும் ஒளி பொருந்திய மூலாதார அக்னி பொருந்தி அருவி பாய்வது போல
இனிய தேவாமிர்தம் ஊற உன் திருவருள் யாவும் என் வசமாகும்படியாக உதவி அருளி சிவஞானத்தை யான் மகிழ்ந்து பெறுமாறு அருள் செய்து உன் இரு திருவடிகளையும் தருவாயாக. மேலான தட்சிணாமூர்த்தி தேசிகரும் தமக்கு ஒரு குரு இல்லாதவரும் பரந்த கடல் போன்ற கங்கையும் வானத்து சந்திரனும் தவழ்கின்ற சடையரும் பவள நிற மேனியருமான எனது தந்தையாரும் பரம இரகசியமாகும் சிதம்பர இரகசியமான சிவபிரான் அருளிய பாலனே, அடியேனிடம் வந்து கூடி என்னை ஓர் அடிமையாக ஏற்றுக்கொண்டு மகிழ்ந்து மெஞ்ஞானத்தை அருள்வோனே. வேதங்கள் விளங்கும் புலியூர் சிதம்பரத்தில் வாழ்பவனே, புறப்பெண் வள்ளி மீது ஆசை கொண்ட பெருமாளே. எவ்வளோ ஒரு அழகான பாடல் பார்த்தீங்களா? நாம் மேலோகத்துக்கு போகிறோன்றோம் அங்கே எப்படி இருக்குதுன்றதை அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்க. அதாவது அந்த பாடல்லையே முதல் பாடலில் கொடுத்துருக்கார், இருளும் ஓர் கதிரனு கொணாத புக முடியாத, இருட்டும் சூரிய ஒளியின் ஒரு கதிரும் புக முடியாத, இருட்டும் வராது, சூரியனுடைய கதிரொளியும் புக முடியாது. அப்படியே ஒரு தேவலோகத்தை யான் அடைந்து, அந்த தேவலோகத்துக்குள்ளே இருட்டும் கிடையாது, அதே சமயத்தில் சூரிய ஒளியும் அங்கே படாது. அப்படி ஒரு தேவலோகம் நான் அடைந்து என் நல்வினை தீவினை என்ற இரு நோய்களும் எரிந்து, என்னுடைய இரு வினையும் எரிஞ்சு போயிடும். ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்கள் ஒழிஞ்சிடும். இந்த மும்மலம் ஒழிஞ்சாதான் நம்மளுக்கு முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்கும். ஒளி பொருந்திய மூலாதார அக்னி பொருந்தி, இந்த ஆணவம் கண்மம் மாயை எல்லாம் ஒழிஞ்ச உடனே அந்த மூலாதார அக்னி எரிய ஆரம்பிக்கும். பொருந்தி அருவி பாய்வது போல இனிய தேவாமிர்தம் அந்த அக்னி போச்சுன்னா அப்போ அந்த சொல்லுவாங்க, அந்த நெஞ்சுக்குள்ளே ஒரு சொட்டு தான் அப்படி ஒரு சுவையோட அமிர்தம் சொட்டுமா. அதை சொல்கிறாரு, தேவ அமிர்தம் ஊற உன் திருவருள் யாவும் என் வசமாகும்படியாக. முருகப்பெருமானுடைய திருவருள் பூரா இவருக்காக கிடைக்குதான். அந்த திருவருள் நம்மளுக்கும் கிடைக்கணும். முருகப்பெருமானை பரிபூர்ணமாக நம்பணும். உதவி அருளி சிவஞானத்தை யான் மகிழ்ந்து பெறுமாறு, அந்த சிவஞானத்தை நான் மகிழ்ந்து பெறுமாறு அருள் செய்து உன் இரு திருவடிகளையும் தருவாயாக. உன்னுடைய திருவடியை எனக்கு காட்டுங்க. மேலான தட்சிணாமூர்த்தி தேசிகரும் தமக்கு ஒரு குரு இல்லாதவரும், அவரே தட்சிணாமூர்த்தி, அவருக்கு யார் குரு? அவர் தான் குரு. பரந்த கடல் போன்ற கங்கையும் வானத்து சந்திரனும் தவழ்கின்ற சடையரும், அவர் தலையில் இதையெல்லாம் வச்சிட்ருக்காரு. அந்த கங்கை நேராக பாஞ்சா உலகமே அழிஞ்சிடும்னு சொல்லிட்டு அந்த கங்கையை சடையில் தாங்கி பகீரதனுக்காக அந்த கங்கையை சடையில் தாங்கினாராம். எனக்காக கங்கையை வர வச்சு கொடுங்கன்னு பகீரதன் கேட்டார். அப்போ கேட்டபோது கங்கையை வர வச்சோடனேப்பா அது வர்ற சீற்றத்தை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, நேரடியாக பூமியில் பாஞ்சா பூமியை அங்கே பூலோகமே அழிஞ்சிடுமே, நீங்கள் தான் அதை சரி பண்ணணும் அப்படின்னோடனே அதை சடையில் வாங்கி அதனுடைய இதுவை அடக்கி பொறுமையாக விடுறாரு. அது அழகாக பரந்த கடல் போன்ற கங்கையும் வானத்து சந்திரனும் தவழ்கின்ற சடையரும் பவள நிற மேனியருமான எனது தந்தையாரும். சிவபெருமானை சொல்கிறாரு, எனது தந்தையாரும்னுட்டார். முருகப்பெருமானுக்கு தந்தைன்னா நம்ம எல்லாருக்கும் தந்தை தானே. பரம ரகசியமாகும் சிதம்பர ரகசியருமான சிவபிரான் அருளிய பாலனே. அந்த சிவபிரான் பெற்றெடுத்த கொடுத்த குழந்தையே, அருளிய குழந்தையே, அருளிய பாலனே, அடியேனிடம் வந்து கூடி என்னை ஒரு அடிமையாக ஏற்றுக்கொண்டு, என்னை நீ அடிமையாக ஏற்றுக்கப்பா, என் கூட
சேர்ந்துக்கப்பா, நம்ம 2 பேரும் நட்பாயிடலாம். மகிழ்ந்து மெஞ்ஞானத்தை அருள்வோனே, எனக்கு மெஞ்ஞானத்தை கொடுங்க. வேதங்கள் விளங்கும் புலியூர் சிதம்பரத்தில் வாழ்பவனே, புறப்பெண் வள்ளி மீது ஆசை கொண்ட பெருமாளே. அருமையான திருவடி தீட்சை நம்மளுக்கெல்லாம் கொடுக்குறாரு. அருமையான பாடல். நம்மளுடைய மும்மலங்களையும் அறுத்து இரு வினைகளையும் ஒழித்து முருகப்பெருமானுடைய திருவருள் தீட்சை நம்மளுக்கு கிடைக்குது. இந்த பாடலை விடாமல் பாடுங்க, வியாழக்கிழமை தோறும் பாடுங்க. முருகப்பெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். படிக்காத குழந்தை கூட சும்மா அப்படி படிக்கும். திருச்சிற்றம்பலம். இப்போ வாங்க நாம் சேர்த்து எழுதுகிற பாடலை பாடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், லைக் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். தங்கள் சித்தம் என் பாக்கியம். புதுசாக பார்க்குறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பழசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது. திருச்சிற்றம்பலம். இருளும் ஓர் கதிரனு சிதம்பரம் தல திருப்புகழ் 204வது பாடல். அருணகிரிநாதர் அருளி செய்தது. தனன தானன தனன தானன தனன தானன தனதான இருளுமோர் கதி ரணுகொணாத போனிடமதேறிய நிருநோயும் எரியவே மல மொழியவே சுட ரிலகு மூலக ஒளிமேவி அருவி பாயினமுத மூரவுன் அருளெலாமெனதளவாக அருளியே சிவ மகிழவே பெற அருளையே இணை அடிதாராய் பரமதேசிகர் குருவிலாதவர் பறவை வான்மதி தவழ்வேணி பவளமேனியர் எனது தாதையர் பரமராசியர் அருள்பாலா மறிவிநாயனை அடிமையாமென மகிழ்மெஞானமும் அருள்வோனே மறைகுலாவிய புலியூர் வாழ்குற மகள் மேலாசை கொள் பெருமாளே மகள் மேலாசை கொள் பெருமாளே. அந்த சிதம்பரத்துடைய ரகசியத்தை சொல்ற. சிதம்பர ரகசியம் பரம ரகசியமாகும். சிதம்பர ரகசியருமான அந்த சிவபெருமான் சிதம்பர ரகசியத்தை தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கார். நானும் சிதம்பர ரகசியம் என்னன்னுட்டு எனக்கு தெரியாமல் அந்த கோயிலுக்கு போனப்போது அங்கே எந்த ஒரு உருவமும் கிடையாது. நடராஜரை வச்சுருக்காங்க. நடராஜருக்கு மேலே வெட்ட வெளி. அந்த வெட்ட வெளியை தான் ஆரத்தி பண்ணுறாங்க. உண்மையிலேயே நம்ம வெட்ட வெளியை தான் இறைவன் பிரபஞ்ச சக்தியில் அருள் பாலிக்கிறார். எல்லாம் இருக்குது. இப்போ நாம் உட்கார்றதுக்கும் நம்மளுக்கு இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கும் இடம் கொடுத்துருக்காருன்னா அதுதான் சிவபெருமான். இதை நான் பரிபூர்ணமாக எனக்கு தெரியாது. எனக்கு என் கணவர் சொன்னார். அப்போ அந்த தில்லையில் போய், ஆனால் நான் படிக்கும்போதெல்லாம் தில்லைனாலே இல்லை அப்படின்ட்டு படிச்சிருக்கேன். அதனுடைய அவ்வளோவா தெரியல. அங்கே போன பிறகு தான் நடராஜருக்கு மேலே வெட்ட வெளியை காமிக்கும்போது தான் வெட்ட வெளி மேடையிலே சுட்ட சிவா மாணவனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதயத்துக்குள்ளே ஒரு சின்ன வெளி சிதம்பரம். அங்கே அம்பலத்தில் பெரிய வெளி, அந்த பேரம்பலம். இந்த உண்மையெல்லாம் நம்மளுக்கு உணர்த்துறாரு. நீங்கள் பரிபூர்ணமாக இதுக்குள்ளே போயிடணும். அப்போ தான் அதெல்லாம் நம்ம சொல்கிறது விளங்கும். வாங்க மறுபடியும் ஒரு முறை நம்ம பாடலாம். இருளுமோர் கதிரனு கொணாத போனிடமதேறிய நிருநோயும் எரியவே மல மொழியவே சுட ரிலகு மூலக ஒளிமேவி அருவி பாயினமுத மூரவுன் அருளெலாமெனதளவாக அருளியே சிவ மகிழவே பெற அருளியே இணை அடிதாராய்
பரமதேசிகர் குருவிலாதவர் பறவை வான்மதி தவழ்வேணி பவளமேனியர் எனது தாதையர் பரமராசியர் அருள்பாலா மறுவினாயனை அடிமையாமென மகிமை ஞானமும் அருள்வோனே மறைகுழாவிய புலியூர் வாழ் குரமகள் மேலாசை கொள் பெருமாளே குரமகள் மேலாசை கொள் பெருமாளே. திருச்சிற்றம்பலம். நம்ம ஏன் இப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா? நமக்குள்ளே இருக்கிற இறைவனை தான் நம்ம கும்பிட்றோம். ஒருத்தர் திருச்சிற்றம்பலம்னு நான் உங்களை கும்பிட்றேன், நீங்கள் என்ன கும்பிட்றீங்க. அது நமக்கான வணக்கம் கிடையாது. நம்ம உள்ளே இருக்கிற இதயத்துக்குள்ளே இருக்கிற நடராஜருக்கு. உங்களை நான் நடராஜருக்கு அந்த உள்ளே இருக்கிற நடராஜரை பார்க்குறேன், திருச்சிற்றம்பலம்னு நான் கும்பிட்றேன். நீங்கள் என்னுடைய இதயத்துக்குள்ளே இருக்கிற அந்த வெளியே அந்த சிற்றம்பலத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அதனால தான் நம்ம சொல்லும்போது திருச்சிற்றம்பலம் அப்படின்ட்டு சொல்கிறோம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆரிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த யூடியூப்புக்கார் தான் உங்களுக்கெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க மாட்டாரா, இல்லை நீங்கள் தான் பார்க்க மாட்டீங்களா என்னன்னு அந்த திருச்சிற்றம்பலத்துக்கு தான் தெரியும். என் முருகப்பெருமான் தான் எல்லார்கிட்டேயும் போய் எடுத்துன்னு போய் கொடுத்து அவருடைய திருப்புகள் நான் என்ன பண்ண முடியும், என்னால் பாட தான் முடியும். அதுவும் அவருடைய அருளால் கொண்டு போய் அவங்களாண்ட சேர்க்க வேண்டியது அவருடைய கடமை. நீங்கள் பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க, மென்மேலும் ஆதரவு அள்ளி கொடுங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.